அவர் 200 கோடியை விட்டுட்டு வராரு. சரிங்களா? சும்மா இருந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டோ வரல. அவர் வெளியவே வர மாட்டாரு. இவர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு தானே எல்லாருமே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழியணும். பல்வகையான பிரச்சனைகளை மக்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வெளியே சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு தரது கிடையாது. யாரும் இலவச பேருந்தோ இது யாரும் கேட்கல. இல்லை அவங்களா கொண்டு வந்து அது வர சொல்லி வர காட்டுறாங்க அந்த விஷயத்த. அடுத்தது 26 ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதை ஜனங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. புரிஞ்சுக்கலாம், இதேமாரி தான் அடிமை வாழ்க்கை வாழணும். என்னுடைய ஆதரவு எம்ஜிஆரை போலவே விஜய். அடுத்த சிஎம் அவர் தான். மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, சத்தியமாக கிடையாது. அவ்வளோதான் நாற்பத்து போட்டு போக எடுத்து அவர். 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகே வெஸ் டிஎம்கே தான் போட்டின்னு விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அப்படி டிவிகே வெஸ் டிஎம்கேனா உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கும்? நாங்கள் எப்பவுமே டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம் தான். டிவிக்கே தான். கண்டிப்பாக டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை தான் சப்போர்ட் பண்ணுவோம். எப்போவுமே டிவிக்கே தான். நான் விஜய்க்கு தான் போடுவேன். என்னுடைய ஆதரவு எம்ஜிஆரை போலவே விஜய். எம்ஜிஆரை போலவே விஜய். அவருக்கு என்னுடைய ஆதரவு. எதனால எம்ஜிஆரை போல விஜய்னு சொல்றோம்? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழியணும். அவர் போல் எம்ஜிஆர் எப்படி அன்னைக்கு திமுகவில் உழைச்சாரோ, நன்றி கெட்ட திமுக இவரை தூக்கி எறிஞ்சாங்களோ, அதை போல் தன்னிச்சையாக வந்து தனிமையில் நின்று மக்களுடைய ஆதரவோடு எப்படி வெற்றி பெற்றாரோ அதை போல் இவரும் வரணும்னு என்னுடைய ஆசை. பொதுப்படியாக இது அரசியல் களம். அந்த சூழ்நிலையில் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ கடைசி நிமிடம் அதுதான் காரணகாரியமாக பார்த்தோம்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு வெளியே சொல்லலாம். ஆனால் அரசியல் சூடுகளத்தில் கூட்டணிகள், அங்கே இருக்கக்கூடிய மனநிலை, மக்களுடைய வாழ்வாதாரம், பல்வகையான பிரச்சனைகளை மக்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வெளியே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் தேர்தல் காலத்தில் அந்த நேரத்தில் மக்கள் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் தீர்வாகும். விஜய்க்கு தான் விடுவோம். விஜய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதுலேருந்தே பிடிக்கும் எனக்கு விஜய் தான். எல்லாரும் செய்கிறதான் செய்யல, அதனால் ஓட்டு அவருக்கு தான். இது முன்னாடி யாருக்கு போட்டீங்க? ஜெயலலிதாவுக்கு போடுவேன். ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் தான் போடுவோம். கருணாநிதிக்கு போடவே மாட்டாங்க. ஓட்டு போனாட்டு கூட கருணாநிதிக்கு போடல. ஜெயலலிதாவுக்கு தான் போடுவேன். ரெட்டை தான் போட்டுவேன். எப்பவுமே எப்போ நான் பிறந்தலேருந்து ரெட்டையில் தான் போடுறேன். இப்போ யாருக்கு போடுவீங்க? இப்போ நான் விஜய்க்கு போடுவேன். எதனால? என்ன நல்லா செய்யணும், செய்கிறத செய்யல, அப்போ கொள்கை போடணுன்னு. ஏன்னா தளபதியோட ரசிகை நான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும். நான் ஆக்சுவலாக பார்த்தா விஜய் ரசிகர். நான் நாளை தீர்ப்புலேருந்து இப்போ வந்து கோல்ட் வரைக்கும் பார்த்துட்டு எல்லாமே. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு படம்லாம் ஃபஸ்ட் நாளாக பார்த்துருவேன் நான். அதனால் விஜய் தான் என் ஓட்டு கன்ஃபார்ம். ஏன் சொல்கிறீங்கன்னா, இப்போது இருக்கிற கட்சியெல்லாம் எந்த ஒரு கட்சியுமே நல்லது பண்ணது கிடையாது. மக்கள் மத்தியில் எந்த ஒரு நல்லது கொண்டு வரல. யாரும் இலவச பேருந்தோ இது யாரும் கேட்கல. இல்லை அவங்களா கொண்டு வந்து அது வர சொல்லி வர காட்டுறாங்க அந்த விஷயத்த. முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ இருக்கிற கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மெயினாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு தரது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மெயின் மக்கள் வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிவிக்கே வரோன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஏன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்காங்க, மகளிர் உரிமை தொகை, காலை திட்டம், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேருந்தில் இலவச பயணம், இப்போ இவ்வளோ விஷயங்கள் நல்லது தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் சப்போர்ட்? இல்லை, அவங்க வந்து நம்ம கிட்ட வரியை வாங்கி கொண்டு தானே நமக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஆட்சி வந்தாலும் வரியை வாங்கிட்டு தானே திருப்பி கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இவங்க நடிகர் தளபதி பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்காக நல்லது செய்கிறாங்க, கொள்கிறாங்க, மெயின் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எனக்கு எப்பயுமே டிவிக்கு பிடிக்காது. நாங்கள் வந்து எனக்கு 45 வயசு ஆகுது. நாங்கள் அப்போதுலேருந்தே அதிமுக தான். அதுக்கு தான் இருந்தோம். இப்போ அம்மா இறந்துறவோ கட்சி மாறுது, அதனால் எல்லாம் இது போயிடுது. சரி, இவர் வந்திருக்கார் புதுசாக, 3ஆவதாக ஒருத்தர், அதற்கு ஆதரவு கொடுறான்னு கண்டிப்பாக அவர் தான் வருவார். இப்போது 26 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் இருக்கான. இதுவரையுமே ஒரு முழு நேரமாக களத்துக்கு வரவே இல்லையே. அதுக்குள்ளே எப்படி வந்து உடனே முதலமைச்சர் ஆவாருன்ற அந்த ஒரு வாட்டி தான் வெளியே வந்தார். அப்பயே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஜனத்தெல்லாம்.
சரிங்களா? அவர் இதோட பார்க்கறதுக்கு வந்து நடிகரை பார்க்குறதுக்கு வேறு. நிறைய பேர் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு. மூணாவதாக ஒருத்தர் வட்டம் அவர் 200 கோடியை விட்டுட்டு வராரு. சரிங்களா? சும்மா இருந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டோ வரல அவர். சரிங்களா? அவர் வந்து உழைப்பு. அவர் ரசிகர்னால் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் அவர் தெரிஞ்சாலும் போனாலும். ஆனால் அவர் என்னன்னா இப்போ நம்ம அரசியலுக்கு வந்தால் நம்ம ஏழை மக்கள் அவர் நல்லா ஜாலியாக இருக்கலாம். 200 கோடி இருக்குது எல்லாமே நம்மளுக்கு ஒரு லட்சம் தான் நம்ம கையில் இருந்தாலே நம்ம எல்லா தேவையும் நம்மளுக்கு தெரியும். அதுமாதிரி 200 கோடி இது அவர் வரணும்னு அவசியமே இல்லை. மக்களுக்காக வராரு. நம்ம ரசிகர் மக்கள் என்ன இதுவரையில் செஞ்சுருக்கோம் அதுக்காக வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக நல்ல செய்வார். அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவிக்கு விஜய். நான் ரொம்ப நான் ரசிகர் மன்றத்திலேருந்து இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால இது பச்சை எல்லாம் குத்தி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக அழகாக வரேங்க. இதெல்லாம் குத்தி வச்சுக்கிறேன். அவ்வளோ விஜய் ரசிக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருங்க தான் விஜய்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுதான். ஏன் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க? விஜய்னா பிடிக்கும். டிவிக்கு தான் எனக்கு பிடிக்கும். அதுதான். விஜய்க்காக. இப்போ விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எதனால சொல்கிறீங்க? எப்படி இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் தான் இருக்குது. ஓகே. இதுவரை களத்துக்கு முழு நேரமாக வரல. ஓகே. எப்படி முதலமைச்சர் ஆகுவார்னு சொல்கிறீங்க? இல்லை, அவர் நார்மலாகவே நடிகராக இருக்கும்போதே எல்லாருக்கும் நல்ல பல உதவிகளை செஞ்சு கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போது செய்யலன்னு தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அது வந்து அவர் மோஸ்ட்லி வந்து வெளிப்படுத்திக்க மாட்டார். அவருடைய ஹெல்ப்பிங் வந்து வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க. அது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வாய்ப்பு எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறது கொள்வது எல்லாமே வந்து சில பேர்களுக்கு தான் தெரியும். பப்ளிசிட்டி அவ்வளோ பண்ணது கிடையாது சார். ஆனால் இப்போ வந்து கட்சிக்கு வந்ததுனால இன்னும் அதிகமாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. வெளியவே வர மாட்டாரு. இவர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு தானே எல்லாருமே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போது நார்மலாக வந்து படப்படன்னு பேசுகிறவங்கள விட சைலண்ட்டாக இருந்து மூவ் பண்ணுறது அவர் பக்காவாக மூவ் பண்ணிட்டு போகிறாரு. ஒப்பனா வெளிப்படையாக இல்லாமல் சைலண்ட்டாக இருந்து எல்லாருக்கும் எல்லா நல்லதை பண்ணிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. ஏன் இல்லைன்றீங்க? கண்டிப்பாக இருக்குது. அது தெரியலையே எனக்கு. அதை சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன் விஜய் ரசிகராக இருக்கீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அவர் முதலமைச்சர் ஆவார்? அப்படிலாம் தெரில. அது மட்டும் தெரியல எனக்கு. வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க? அவர் தான் முதலமைச்சர். தமிழக வரலாற்று பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளும் திராவிட கட்சிகள் தான் மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து விஜய் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. அண்ணா திமுக தான் இல்லை. டிவிக்கேவும் ஒன்று இருக்குது அதில். சரிங்களா? இந்த கொஞ்ச நாள் இதுலேயே 1 கோடி வந்துட்டாங்க. சரிங்களா? உறுப்பினருக்கு 1 கோடி. தெரிஞ்சவங்க உறுப்பினர் சேர்க்காதவங்க 1 கோடி. இன்னும் அதிகமாக சேர்க்குறவங்க எப்படி இருப்பாங்க? வயசானவங்கலேருந்து இப்போ பொண்ணுலேருந்து எல்லா ஓட்டும் அவருக்கு தான், விஜய்க்கு தான். அவர் தான் வருவார். அடுத்த சிஎம் அவர் தான். இப்போ 4 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருக்குது? குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக எல்லாம் அவங்க வாரிசுகள் தான். அவங்களுக்கு சரியான ஏகன்சி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தவறுனால இவங்க இப்போ வெளியே உள்ளே வந்துட்டாங்க. அவங்க இருந்தால் இவங்க தலையே தூக்க முடியாது. இதுதான் உண்மை. இது மக்களுக்கும் நல்லா தெரியும். எம்ஜிஆர் போல ஒரு வரணும் என்னுடைய மனசில் ஆசை, என்னுடைய ஆதரவு தான். 26 சட்டமன்ற தேர்தலில் வந்து 234 தொகுதியில் 200 தொகுதி வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது சாத்தியமாகுமா? மறுபடியும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. திருட்டு பசங்க, 1ஆம் நம்பர் திருட்டு பசங்க. நாங்கள் பஸ்ஸு கொடுத்தாங்க. எல்லா விலைவாசியும் அதிகமாக தான் இருக்குது. எது விலைவாசி இல்லாத இருக்குது சொல்லுங்கள்? நாங்கள் வந்து ஒரு திருஷ்ணாங்குப்பன்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். கோட்ரஸு இன்னும் அந்த கோட்ரஸு கட்டினாங்க 5 வருஷம் அது கட்டி. இன்னும் அதுவே கொடுக்கவே இல்லை இன்னும் எங்கள் பையனுக்கு. அப்போ அப்படிலாம் இருக்காங்க. கவர்மெண்ட் நினச்சா கொடுக்கலாம், அதுவே தரல. இன்னும் எவ்வளோ நம்ம சொல்லணும், எவ்வளோ இருக்குது? 234 தொகுதியிலேயே 200 தொகுதிகள் நிச்சயமாக வெல்வான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம். அதையும் களத்தில் பார்க்கலாம். வரப்போகிறாரு. எல்லா இடத்துக்கு தான் வரப்போகிறாரு. ஒரு இடம் ஏரியா விடாத தளபதி வரப்போகிறாரு. வந்தால் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ரெண்டும் புதுசாக யாருனா வரணும் முதல்ல. இப்போ திமுக 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு வராங்கன்னா அந்த கொண்டு வர விஷயத்த மக்களை அவமதிக்காத மாதிரி சொல்லணும். மக்களை மூஞ்சி ஆச்ச மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல திட்டம் கொண்டு வரோன்னா அது அவங்களுக்காக தான் கொண்டு வரும். அதை வந்து ஒரு மேடையில் வந்து ஓசி இந்த நாமம் போகிற இப்படி போகிற அது போகிற அதெல்லாம் ரொம்ப தப்பு. நல்லது கொண்டு வரனா நீ அந்த இடத்துல நல்லது உன் அந்த இடத்துல நீ உட்கார்றனா உனக்கு மக்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே அந்த இடத்துல நீ மக்களுக்கு நீ சொல்லி காட்டக்கூடாது. திமுக ஆட்சியில் அது மாதிரி கிடையவே கிடையாது. மகளிர் பாதுகாப்பு கிடையாது. சண்டை நிறைய மைனஸாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் தளபதி சார் வந்து அவங்க அந்த மாதிரி கிடையாது. மகளிருக்கு மெயின் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாதுகாப்புக்காக ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆனார்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில்?
எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. மெயின் வந்து மகளிருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸாக பண்ணிட்டு வராங்க. இப்போ டிஎம்கே டிவிக்கேனா உங்களுடைய முழு ஆதரவு? டிவிக்கே தான். சரி கிடையாது, சும்மா போட்டு பண்ணிட்டானே, நம்மளால ஓட்டு போடல. நான் சத்தி போது தான் ஓட்டு போடல. ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதெல்லாம் வாக்கு வங்கியாக மாறுறதுக்கு கண்டிப்பாக மாறுங்க. இப்போ எவ்வளோ பேர் உறுப்பினர் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்க சொல்கிறது அப்பா அம்மா கேட்பாங்க, ஒரு வாட்டி எங்களுக்காக போடுங்க தளபதிக்காகன்னு கண்டிப்பாக போடுவாங்க. அடுத்தது 26 ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை ஜனங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. புரிஞ்சுக்கலாம், இதேமாரி தான் அடிமை வாழ்க்கை வாழணும். சரிங்களா? இதேமாரி தான் எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டுலேருந்து எல்லாத்துக்கும் நிற்கணும், எல்லாத்துக்கும் ஓடணும், எல்லாத்துக்கும் வெயிலில் சாகணும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவர் கண்டிப்பாக மாற்றத்தை நடத்துவார். ஏன்னா வந்து படத்துலேயே வந்து ஏழைங்களுக்காக உதவி செய்கிற மனுஷன் இப்போ வந்து இதுவாகிட்டார்னா முதலமைச்சர் ஆகிட்டா செய்ய மாட்டாரா சொல்லுங்கள்? களத்தில் வர எல்லாரோடைய கேள்வி இதுதான், களத்தில் வரல. களத்தில் வந்தால் தான் உங்களோட டப்பா டான்ஸ் ஆட போகுது, அது கண்டிப்பாக தெரிய தான் போகுது. பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி தான் வந்தார் கோவைக்கு, அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேருன்ட்டு. கேட்டால் ரசிகராக பார்க்க வந்தாங்கன்னு. இப்போ கூட தான் உதயநிதி ஸ்டாலின் வந்தார், அவ்வளோ ஜனத்தை பார்த்தீங்களா சொல்லுங்கள்? 200 500 கொடுத்து கூட்டின்னு வந்தாங்க. ஆதரிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம்னா என்னென்ன சொல்கிறீங்க? முக்கியமான இப்போ இருக்கிற கட்சிங்கெல்லாம் இவ்வளோ வருஷமாக கட்சி ஆண்டுட்டு வராங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஆண்டுட்டு வராங்க. என்ன நல்லது பண்ணாங்க? அம்மா பீரியடில், எம்ஜிஆர் பீரியடில், ஏன் கலைஞர் பீரியடில் கூட ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் நல்லது நடக்கலை. மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, சத்தியமாக கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க, ஒரு விஷயமும் டிஎம்கேவோட மைனஸ் வந்துட்டு தான் இருக்குது வெளியே. அதே அவங்களே ஓப்பனாக அவங்களே வந்து நியூஸை கொண்டு வராங்க. அதாவது டிஎம்கேவே அவங்களோட தப்பை அவங்களே உணர்ந்துடுறாங்க. இல்லை சார், இது வந்து எப்படி பண்ணால் ஒரு கட்சின்னு கொண்டு வரல, அவர் ஆரம்ப காலத்தில் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் வெளியே வந்து ஒரு நியூஸாக அவர் கொண்டு வரல. அந்த ஒரு விஷயந்தான். மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுடைய ஆதரவு வந்து எப்போவுமே டிவிக்கே மட்டும்தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான், டிஎம்கேக்கு கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது, கண்டிப்பாக வராது. இந்த வாட்டி அவ்வளோதான் நாற்று போட்டு போக அவர். ஆமாப்பா, சத்தியமா சொல்கிறீங்க வராதுன்னு. இல்லை வந்துட்டா லாபம். நாட்டுக்கு தான் செய்கிறான், யாருக்கு தான் செய்கிறான். கொலை திருடு கற்பழிப்பு தான் நாட்டில் நடக்குது. பெண்களுக்கு நான் சுதந்திரம் போக முடியல. ஆமாம், ஆட்சி அப்படி கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி நல்ல நாட்டுக்காக ஓய்ச்சாங்க, நாட்டுக்காக போனாங்க. அதேமாரி இவர் செய்வார் ஒரு நன்மைகள். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.